உன்னை எதிரில் பார்த்த நாட்களை விட எதிர்பார்த்த நாட்களே அதிகம். இன்று கூட அந்த கண்டக்டர் பார்த்த வேலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பார்வை எதிர்பார்த்துட்டே தான் இருந்தது. இப்படிதான் அபிநந்தனை சந்திச்சேன். சூறை போட்டு போனா பாதி கொஞ்சம் கொஞ்சம் இங்க எடுத்துப்பாங்க. ஆமா, ஏதோ ஒரு பாட்டு வருமே, அந்த கர்ணஸ்ல நடந்து போவாங்க. இப்போ கூட மேல ஆள் இருக்காங்க போறேன். ஆமா, ஆள் மேல நடப்பாங்க. அந்த ஊர்ல அந்த ராத்திரியில என்னடா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்கன்னு நீங்க நினைக்கலாம். அது எங்களுக்கே தெரியாம தான் நாங்க சுத்திட்டு இருந்தோம். சும்மா டீ குடிக்கணும், ஜூஸ் குடிக்கணும்னு ஒவ்வொருத்தரும் சொன்னனால அதுக்கான கடைகளை தேடிட்டு இருந்தோம். ஆனா நிஜமாவே இந்த கல்லூரி நண்பர்களை பாக்குறப்போ நம்மள அறியாமலே நம்மளோட பழைய வெர்ஷன் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும். மனசே அப்படி ஓப்பன் ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது சொல்லு. நானே வழங்காத போய் இப்ப கூட ஆப்பிரிக்கா நாடு எதோ போனீங்க. என்ன நாடு? ஜாம்பியா. ஜாம்பியாவா? அங்க என்ன ஃபேமஸ்? அங்க ஒரு மாசம் இருந்த நான் வெளியே சுத்தலாம். அப்படியா? வெறும் வேலை மட்டும் தான் பார்த்தியா? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரே டிப்ஸ் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். வேலைக்கெல்லாம் போகாதீங்க. அப்ப சோறுக்கு சோறு வீட்டுல அப்பமா போடுவாங்க. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க ஒரே டிப் நீ சொல்லு. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. ஏதோ ஆதித்த சேனல் சொல்ற மாதிரி.